Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல மீதமான மேக்ரம் கார்ட்ஸ்ல எப்படி இந்த அழகான பட்டர்ஃப்ளை கீ செயின் போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வந்து பேக் பர்ஸ் மேக்ரம்ல போட்டுருந்தீங்கன்னா அதுல நிறைய நூல் மீதமா இருக்கும். அந்த மீதமான நூலை வச்சு இந்த மாதிரி அழகான கிராஃப்ட் எல்லாம் நிறைய பண்ணலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா நான் இந்த பட்டர்ஃப்ளை கீ செயின் நான் போட்டுருக்கேன். இது வந்து கீ செயினா மட்டும் இல்ல, வால் ஹேங்கிங் அப்புறம் கார்ல டெக்கரேட்டிவ் இந்த மாதிரி எல்லா டெக்கரேஷன் ஐடியாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உடனுக்குடனாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த பட்டர்ஃப்ளை போடுறதுக்கு ப்ளூ கலரில் 4 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 2 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 12 இன்ச்சஸில் ஒரு கார்ட் கட் பண்ணியிருக்கேன். இதை பேஸாக வச்சு நம்ம போட போகிறோம். 2 சைடும் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிட்டேன். இனி அடுத்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கார்டை இதோட இணைச்சிடலாம். பிங்க் கலர் கார்டை ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்க கார்டு மேலே வச்சு கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 கார்டையும் இது வழியாக எடுத்துடணும். ஒரு நாட் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 2 ப்ளூ கார்டையும் அதே மாதிரி இணைக்கணும். இதையும் அதே மாதிரியே மேல் பக்கமாக வச்சுட்டு கீழே கொண்டு வந்து இந்த கார்டை இதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிடணும். இனி அடுத்து இன்னொரு ப்ளூ கார்டும் அதே மாதிரியே. இப்போ நான் 3 கார்டை அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரியே ஒரு 2 இன்ச்சஸ் விட்டு 2 இன்ச்சஸ் விட்டு இந்த பக்கம் அதே மாதிரியே இணைக்கணும். கொஞ்சம் கேப் இருக்கணும். ஃபஸ்ட்டு பிங்க் கலர், அடுத்து 2 ப்ளூ கலரையும் அதே மாதிரி அணைச்சிடணும். இப்போ இந்த 6 கார்ட்ஸையும் இணைச்சாச்சு. இனி பைப்பிங் நாட் போடலாம். இப்போ லெஃப்ட் சைடு லாஸ்ட் இருக்க கார்டு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பைப்பிங் போடணும். ஒவ்வொரு கார்ட்லையும் 2 டைம்ஸ் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போட்டேன். லாஸ்ட் இருக்க கார்டு எடுத்து அது மேலே பைப்பிங் போடணும். இதுவும் அதே மாதிரியே தான். கீழே கொண்டு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சறோம். இதில் இருக்க இந்த நூலையும் இதோடு சேர்த்து பைப்பிங் போடணும். அடுத்த லைன்லேயும் லாஸ்ட் இருக்க கார்டில் தான் நம்ம பைப்பிங் போடணும். அந்த கார்டை வச்சுட்டு இப்போ தேர்ட் லைன் போட்டேன். இது செகண்ட் லைன் போட்ட கார்டு. இந்த கார்டையும் வச்சு இதில் பைப்பிங் போட்டணும். இந்த பட்டர்ஃப்ளையோட லெஃப்ட் சைடு போட்டேன். இனி ரைட் சைடு போடலாம். ரைட் சைடு வந்து ரைட் சைடு லாஸ்ட்ல இருக்கிற கார்டு எடுத்து நம்ம பைப்பிங் போடணும். இதுவும் அதே போலயே தான். இப்போ ஒரு லைன் போட்டேன். இனி அடுத்த லைனு அடுத்த லாஸ்ட் இருக்கிற கார்டு எடுத்து அது மேலே நம்ம பைப்பிங் போடணும். இந்த செகண்ட் ரோ போட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சதுலயும் நம்ம பைப்பிங் போட்டுறணும். இப்போ செகண்ட் ரோ போட்டேன். இனி அடுத்து தேர்ட் ரோ போடலாம். தேர்ட் ரோவும் அதே மாதிரியே தான். இப்போ செகண்ட் ரோவோட கார்டு அந்த கார்டுலையும் பைப்பிங் போட்டுடலாம்.
இப்போ வந்து ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போட்டு முடிச்சிட்டேன். இனி இதில் வந்து நம்ம பேசிக் நாட் போடலாம். இதில் லாஸ்ட் இருக்க 4 கார்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பேசிக் நாட் போடலாம். இப்போ பேசிக் நாட் போட்டேன். இனி அடுத்து இப்போ இந்த சைடு லாஸ்ட் இருக்க கார்டு எடுத்துட்டு இது மேலேயே நம்ம பைப்பிங் போட்டு வரணும். இந்த அடுத்து லாஸ்ட் இருக்க கார்டில் நம்ம பைப்பிங் போடணும். இது போடுறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். மீதம் இருக்கிற கார்ட்ஸில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கிராஃப்ட்ஸ் போட்டு நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ரோ போட்டேன். ஃபர்ஸ்ட் ரோவோட கார்டு இது. இதுலேயும் நம்ம பைப்பிங் போட்டுடணும். இனி வந்து தேர்ட் ரோ போடலாம். இதில் வந்து லாஸ்ட் கார்டு எடுத்துகிட்டு அதே மாதிரியே தான் 2 டைம்ஸ் போடணும். இப்போ செகண்ட் ரோவோட கார்டு இதுலேயும் நம்ம போட்டுடலாம். இப்போ பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே போல் இனி அடுத்த சைடும் போடலாம். இதில் லாஸ்ட் இருக்க கார்டை ரைட் சைடில் லாஸ்ட் இருக்க கார்டை வச்சு நம்ம பைப்பிங் போடணும். இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை போட்டு முடிச்சாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இப்போ அதிகமாக இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், எந்த வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ இந்த லைட்டர் எடுத்து இதை ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இதே மாதிரி இந்த சைடு ஒட்டிடுங்க. கீழ்ப்பக்கம் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் ஒட்டிட்டேன். இனி வந்து இங்கே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே ஹீட் பண்ணிட்டு ஒட்டிடலாம். இப்போ இதையும் ஒட்டிட்டோம். இனி இதுக்கு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ ஒரு துண்டு கார்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கோத்துடணும். இந்த மாதிரி ரெண்டு சைடு விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்படி ஒரு நாட் போட்டு நம்ம இதில் வந்து பீட்ஸ் கோத்துடலாம். இந்த பீட்ஸை இதில் கோர்த்துட்டேன். கோர்த்துட்டு இன்னொரு பீட்ஸையும் கோத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு பீட்ஸையும் இதில் கோர்த்துட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை இணைச்சிடலாம். இந்த மாதிரி நான் இணைச்சிட்டேன். இப்போ அழகான கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த கீ செயின் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு அந்த ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.